வணக்கம் நேர்களே. இப்பொழுது நம்ம பார்க்க போறது நமது தமிழக முதல்வருக்கு விரைவில் நம்மளது தமிழ் திரை உலகம் சார்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்த இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் தமிழக திரையுலகில் இருந்து முதல்வரா வருபவர்களுக்கு நமது தமிழ் திரையுலகம் பாராட்டு விழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இவர் 4வது முதல்வர். இதுவரைக்கும் 4 முதல்வர்கள் தமிழ் திரையுலகிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒன்று நமது கலைஞர், அதுக்கு அடுத்தல நம்ம எம்ஜிஆர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள், அடுத்தல திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் அவர்கள். நடுவில் ஜானகி அம்மா வந்தாங்க, ஒரு 6 மாதம் இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ நீண்டகால் முதல்வராக இருப்பவர்கள் இவர்கள். ஸோ இவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நமது தமிழக திரைப்படத்துறையினர் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து முழு வீச்சாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது தமிழ் திரை உலகம் மட்டும் கிடையாதுங்க, தென்னிந்திய திரை உலகம் முழுக்க இதுல ஈடுபடுது. ஆமா, நம்ம முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தெரிஞ்ச முகம் கிடையாதுங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லா பக்கமும் அவரை தெரியும். அவர் படங்கள் வெற்றிகரமாக எல்லா பக்கம் ஓடி இருக்குது. இப்போ உதாரணமா சொல்ல போனா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் செம ஹிட்டா ஓடி இருக்குங்க. தெரி அந்த படமும் செம ஹிட்டுங்க. அதுக்கடுத்துல மாஸ்டர், லியோ இதெல்லாம் டப் செஞ்சே ஓடி இருக்கு. அங்க ரீமேக் பண்ணல, டப் செஞ்சு விஜய் முகத்துக்காக அங்க ஓடி இருக்குங்க. அந்த அளவுக்கு அங்க ஃபேமஸ். எவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்க பாத்துங்க. அதே மாதிரி கேரளா வந்து நம்ம கோலிவுட் மாதிரி அதை மல்லிவுட்டும்போம். அங்கேயும் பாருங்க, லியோ, நண்பன், பத்ரி, ஆதி, பிரியமானவளே இதெல்லாம் சூப்பர் ஹிட்டுங்க. அங்கேயும் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸுங்க. இது மட்டும் இல்லை, நிறைய படம் நல்லா ஓடி இருக்கு. அதே மாதிரி கன்னடத்தை வந்து நம்ம கோலிவுட்டுன்னு சொல்ற மாதிரி அதை சாண்டில் விட்டும்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா லியோ, மாஸ்டர், டிகிலு, மெர்சல், துப்பாக்கி, கில்லி இதுவும் எல்லாமே செம ஹிட்டுங்க. அப்ப அங்க எந்த அளவுக்கு அங்க ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால இந்த 4 திரை உலகமும் சேர்ந்து இந்த விழா ஏற்பாடு சிறப்பா இதுவரைக்கும் என் தமிழ் திரையுலகத்துல எந்த முதல்வருக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்ய இருக்கிறாங்க. இன்னொரு இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா, அங்கிருந்து வர நடிகைகள் இவங்களே ஆயிரக்கணக்கான பேர் இதுல கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது இல்லாம ரசிகர்கள் வருவாங்க, அவங்களும் கலந்து கொள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 4 ஸ்டேட்ல உள்ள சூப்பர் ஸ்டாருங்க. குறிப்பா சொல்ல போனா கேரளாவில் திரு மம்முட்டி அண்ட் மோகன்லால், நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்டு கமல், அதே மாதிரி தெலுங்குல பார்த்தா சிரஞ்சீவி அண்டு நாகார்ஜுனா, அது மாதிரி கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம முதல்வருக்கு ஒரு பரிசு கொடுக்க போறாங்க. அது என்ன பரிசுன்னு அவங்க இது வரைக்கும் வெளிப்படுத்தலைங்க. அவங்க சொல்ல போறது இல்லையா, ஸ்டேஜில் தான் தெரியுமா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த பரிசு இருக்குமா அப்படின்னு ஒரு ரகசியத்தை வெளியே கசிஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி பார்க்க போனா இந்த திரை உலகமே அசந்து போய் இருக்குதான் நம்ம முதல்வர் ஆனது. அந்த அளவுக்கு நம்ம திரை உலகத்துல இருக்கிற எல்லா நண்பர்களும் எல்லா நடிகர்களும் பேசிக்கிறாங்க. விஜய் மாதிரி ஒரு இளம் நடிகர் நமக்கு முதலமைச்சரானது இந்த நடிகர்களுக்கெல்லாம் பெருமை. ஆமாங்க, இந்த நடிகர்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் சோர்ந்து இருந்தவங்க எல்லாமே நாங்கெல்லாம் வந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிற ஒரு கலைத்துறையில் இருக்கோன்ட்டு பெருமையாக நினச்சிக்கிறாங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர்கிட்ட போய் எல்லாரும் தேதி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து அந்த தேதியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாராம். இன்னும் தேதி கொடுக்கல, பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நான் அதுக்கான தேதி தரேன்ட்டு ஓகே சொல்லியிருக்காராம். சில நேரம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடுவில் கூட கொடுக்கலாம். ஸோ விரைவில் இந்த விழாவை நம்ம பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் வித்தியாசமாக இல்லாத ஒரு விழாவாக இருக்க போகிறது.